பார்டரை தாண்டி பேத்திச்சிடாயா போலீஸால தூக்கிடுவானு ஓனரை. இப்படி எங்கள் கடைக்கு லோக்கல் போட்டு டொய்லெட் தான் இது. இதெல்லாம் போகிறதெல்லாம் எதுக்குல போவோம்? கடலுக்கே வீரமா அவள் யாரும் பார்க்காதுங்களா கணிந்தா இதுக்குள்ள போய்த்து இந்தியாவுக்குள்ள மாட்டினாலும் கலைங்கிறா. இந்த மாதிரி போய்த்து பார்டர் பாஞ்சி அந்த மாதிரி. இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கல்பட்டியில் உள்ள ஹாபருக்கு தான் வந்திருக்கோம். ஹாபர்னு சொன்னால் துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம். துறைமுகத்தில் நம்ம ஒரு கப்பல் டூர் ஒன்று தான் பார்க்குறோம். ஹோம் டூர் மாதிரி கப்பல் டூர் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி ஈக்குது, என்னென்ன ஈக்குது, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, போட்டுலுக்கு தான் நிற்கிறேன். நம்ம கல்பட்டியில் துறைமுகத்தில் ஒரு போட்டில் தான் நிற்கிறோம். இதில் இப்படி எல்லா ஒரு பெரிய ஷிப்புக்குள்ள அவ்வளோ இதை இங்கிரு. இங்கிட்டு கிச்சன் நிற்கிது, ரெண்டு பக்கம் லுக்க போகட்டுமா. இதில் இப்படி என்னென்ன ஓட்டுறது அது இது எல்லாம் இங்கிரு. இதுக்கு முன்னுக்கு போட்டுகளுக்கு வந்து பார்த்து இல்லாட்டி இந்த இரு பாருங்க எல்லாம். இதுக்கு பயங்கரமாக ஆட்ரு இது ஃபுல்லாக. இது வந்து இப்போ கிளம்ப போகுது. கிளம்புனா இப்போது எப்போ வரேன்னு கேட்டால் ஒரு 30-40 நாள் கழிச்சு தான் இது வரும். இது ஆட்ரு இதே மாதிரி இந்த இது எப்படி ஒசரமாகிற தண்ணியிலேருந்து அதுக்கு கீழேயும் அந்த இது உங்களுக்கு பார்த்தாங்க. அதுக்கு கீழே 2 தட்டி ஆகிக்கிற. அதுக்கு கீழேயும் போகலான்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் இது ஓட்டுறது. இது கொம்பாசிக்கிற இதில் வடக்கு திசையை காட்டுது. அப்படியே ஒன்று ஈக்கிறது காட் ஸ்பெக்கிக்குது. இதெல்லாம் ஒன்று விளாடுறதுக்குள்ளது காட் ஸ்பெக்லாம் 30-40 நாள் ஈக்கிறண்டா பெரிய விஷயம். கடற்கரை மாடி பயங்கரமாக ஆட்டு உள்ளுக்கு. சார்ஜ் போடுறேன்டா, சார்ஜ் போட்டிக்கிது. எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு ஊடி எப்படி ஈக்கமோ அதே மாதிரி ஈக்கிது உள்ளுக்கு. சின்ன போட்லேயே உள்ள ஈக்கினா பெரிய பெரிய போட்டு உள்ள எப்படி ஈக்கும். உள்ளுக்கு நல்லா ஈக்கிறேண்ணா. இதெல்லாம் ஓகே டோக்கி மாதிரியா ஃபுல்லாக போனால் நெட்ஒர்க் கிடைக்காது. நெட்ஒர்க் கிடைக்காது. அதுதான் ரேடியோ வயர்லெஸ் தான் ஃபுல் வராங்க. அந்த போட்டை பற்றி சொல்லுவாங்க. யூடியூப் சேனல் வாங்க 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 வாங்க. வாங்க உள்ளுக்கு வாங்க. இது அப்படி மெத்த மாதிரியா? இதெல்லாம் படுக்கிறியா இருக்கு? 2 3 4 5 பேர் இன்னொரு ஆள் படுக்கிறேன். 5 பேர் போட்டு இது என்ன சாமான்? ஜிபிஎஸ் தான் இது. அது அது ஜிபிஎஸ் எந்த லொக்கேஷனில் கிடக்கு அப்படி சொல்லிட்டு இங்கே எல்லாம் பார்த்துக்கிட்டிப்பாங்க. வேலைக்கு விசாரிச்சு காலட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த போட்டு இந்த இடத்துல இந்த ஏரியாவில் தான் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இப்போ பார்டர் தாண்டி வெளியே போய்த்தாங்க ஓனருக்கு தடைப்பான். ஓனர் தூக்கிடுவாங்க பெருசாக. பார்டரை தாண்டி பேத்திச்சிடாயா போலீஸால தூக்கிடுவானு ஓனரை. எப்படி எங்கள் கடைக்கு போட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனை காட்டும். இது வந்து இது வயர்லெஸ்ன்னு சொன்னால் ரேடியோன்னு சொல்லிட்டு கடலுக்கு போனதுக்கு ஒரு இது கிடைக்காது. சிக்னல் கிடைக்காது. ஒன்று கிடைக்காது. அதனால் இதில் கான்டாக்ட் பண்ணிக்கிறது இந்த ஏரியாவில் கிடைக்கும். இப்போ இந்த போட்லேருந்து இப்போ அந்த போட்டு இப்போ இன்னொரு போட்டோட கிடைக்காதான் இதெல்லாம் ரெண்டு பேரும் இதில் தான் கம்யூனிகேட் பண்ணிடுவோம். அது எல்லா போட்டுக்கும் இதாகுமா? ஒவ்வொரு போட்டு நம்பர் ஒவ்வொரு நம்பர் அமைச்சு பக்கத்தில் கிடக்கிற போட்டு வந்து இதுக்கு சிக்னல் காய்ச்சிக்கிடுவாங்க. அதாவது இப்போ கண்ணுக்கு எத்தனை தூரத்தில் போட்டு கிடந்தா இந்த ரேடியோலேருந்து அந்த போட்டு காய்ச்சலாம். சரியா? இந்த இன்னொரு பட்டன் நிற்க அந்த பட்டன்
எப்படி ஸ்டார்ட் பண்ணுற இது போட் எப்படி ஸ்டார்ட் கீ தான் கீ வந்து இல்லை கீ எதுக்குள்ள போடுறீங்க அது திரும்ப இன்னொரு மெயின் கீ ஒன்று இருக்குது அது எனக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் இது என்ன அது வந்து போட் வந்து லெவல் ஆகிக்குதான்னு சொல்லி பார்க்குறேன் நேராக ஆகிக்கிறான்டா நேராக அந்த பேலன்ஸ் ஆகிக்குதா பேலன்ஸ் ஆகி இங்கே கடற்கக்குள்ள கரையில் கட்டி வச்சுக்கிறனால சரி இப்போ கடலில் கடற்கக்குள்ள போட் ஆடுறதுக்கு வந்து அந்த ஒரு பக்கம் லோட் கூட சம்டைம் இன்னொரு பக்கம் உள்ளுக்கு 2 இது இருக்கும் டீசல் டேங்க் வந்து 2 இன்ஜின் ரூம் இதான் இன்ஜின் இது மாதிரி வந்து ஃபஸ்ட் இன்ஜின் தான் வரும் இதுக்கு உள்ளுக்கு இருந்தாக்கிது சைடில் காட்டணும் எல்லாத்தையும் காட்டணும் இந்தாக்கி தானே உள்ளுக்கு இறங்கி பார்க்குறேன் இறங்கலுமா யார் தூக்குறீங்க நீங்கள் தான் பிடிச்சி ஏறி வரணும் எடிட் பண்ணிக்கிடுவீங்க தானே வீடியோவை எடிட் பண்ணி முடிஞ்சா காட்டாமல் அப்படி இப்படி போடுவோம் இல்லை உள்ளுக்கு இருந்தாக்கி தானே 4 டேங்க் வா சரியா இந்த வந்து சைடில் இது மாதிரி 4 டேங்க் இருக்கும் அந்த 4 ஒவ்வொரு டேங்கும் 5000 லிட்டர் டேங்க் தான் இது சரியா அது நான் இறங்குறேன் சரி சரி அழகாக அந்த நீல கலர் இதில் காலை வேறு கேபிள் உள்ள அந்த பட்டையில் காலை வச்சு இறங்க டக்குனு பட்டை வந்தாச்சு உழுக்க வந்தாச்சு என்ன ஆர்டரு எதுக்கா 4 டேங்க் நிற்கிதுவா சைடில் பெட்டி பெட்டி வா 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 அது வந்து 4 டேங்க் தான் அது அந்த நடுவில் போட நினச்சிக்கிறானுங்களா வா அது வந்து அங்கிட்ட ஒரு டேங்க் இங்கிட்ட ஒரு டேங்க் அதே மாதிரி இந்த சைடில் 2 டேங்க் இங்கிட்ட சைடில் இந்த 2 டேங்க் என்ன செய்யறதுன்னு சொன்னால் டீசல் ஃபில் பண்ணுறதா இன்னுக்குள்ள 2 டீசல் முன்னுக்குள்ள 2 தண்ணி தான் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவீங்க இதுதான் இன்ஜின் என்ன இது வந்து பஸ்ஸுக்கு வர இன்ஜின் தான் இது பஸ்ஸுக்கு வரது இங்கிட்ட என்ன ஆகிது பின்னுக்கு இந்த இன்ஜின் மாதம் அது வந்து சுக்கான்னு சொல்கிறேன் சுக்காண்ணா அது அதுதான் போட்டு விசிறி மாதிரி சுற்றிக்கிட்டீங்க அதான் இல்லை அந்த கீழே போகுது ஒரு கம்பி மாதிரி வா அந்த ஆயிரு அது வந்து கீழே உள்ள ஃபேன் மாதிரி ஒன்று வெளியே வைக்கும் வா அந்த கீழே அந்த அங்கிட்ட தொங்கல் இப்போ காட்டினீங்க சாமம் வா அது வந்து திருப்பு ஸ்டேரிங் தானே வா ஸ்டேரிங் திருப்பும் போது அது திருப்பி கொடுக்கும் அங்கிட்ட எப்படின்னா ஏறி இப்போ எதுக்குள்ள ஈக்கிறேன்னு சொன்னால் போட்டுள்ளுக்கு தான் ஈக்கிறேன் போட்டு எப்படி வேலை செய்யுது அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இப்போ என்ன இங்கே இதில் சின்ன போட்டாங்க பெரிய போட்டு கூட அவ்வளோ இதுதான் ஸ்டேரிங் நாளைக்கு போகுது அது எப்போ போனேன் போட்டு அந்த போட்டு நேற்று அது பெரிய போட்டு தானே வா பெரிய போட்டு 40 நாள் போகிறது இந்த மஞ்சள் கூட போடக்கூடாது இந்த போட்டுங்கன்னா பத்திரம் வீட்டுக்கு போகுது பத்திரம் போட்டால் மீன் அடிச்சுட்டு வர டெய்லி போய்த்து நாமக்கல் போட்டு சோர்சட் மீன் இந்த மாதிரி போட்டு வந்து போயிட்டு மாதங்களுக்கு தாண்டி தான்
எப்படியும் மினிமம் 20 நாள் 25 நாள் போகிறது தான். இல்லை அப்படி இடையில வந்துட்டாங்களா கஷ்டம் போட்டு எப்படி 10-15 லட்சம் ரூபா குறையுது. 10-15 லட்சம் ரூபா செலவா? வெளியில் போகிறதுக்கு மட்டும் ஒரு 20-30 லட்சம் ரூபா செலவழிச்சிட்டு போவாங்க. செலவழிச்சு மீன் இப்போ அதுக்கேற்ற மீன் இல்லாமல் திரும்ப வந்துட்டாங்களா தானே நஷ்டம். ஒரு இதில் தான் போகுது மீன் படம். அதே மாதிரி படம் தான் தான் கடல் கட்டணே போர்டர்களுக்கு போக்கல வந்து ஒன்று இதாக அவன் அந்த நாட்டுக்கார ஆட்க இதாக கண்டுபிடிச்சிட்டு போவான். அது மாதிரி நடந்துக்கிறா. இந்தியா போட்டிக்கிறாங்கட்டு. நேவி நம்ம நேவிக்கார ஆட்க வந்து பிடிச்சி வச்சு நம்ம நேவி பிடிச்சிருக்கோம். அது மாதிரி வேற நாட்டு போட்டு போனால் பிடிக்கிறது. அது திரும்ப கொடுக்குற இல்லையா? சீஸ் பண்ணிடுவாங்க. இண்டஸ்ட்ரியில் யாருக்கு தெரியும்? தொடர்ந்து கட்டி வச்சுக்கிறாங்க. எப்படி ஒரு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷமா அங்கனே கட்டி வச்சுக்கிறாங்க. அவனே கிடக்குது. இது என்ன பட்டை ஒன்று வரும் பெருசா? வந்து மோட்டர்லாம் உள்ளுக்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுன்னா இதில் தண்ணி வரும். ஊருக்குள்ள மோட்டரில் தண்ணி வர மாதிரி தண்ணி உள்ளுக்க இருக்கிற தண்ணி உள்ளுக்க இறங்குறது. அப்போ கடலில் இருக்கிற தண்ணி நம்ம மேலே வேலையை செய்யறதுக்கு ரைட் உப்பு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கடல் தண்ணி கீழே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு டாய்லெட்லாம் அங்கே ஏய்கிறா. இதுதான் டாய்லெட். லோக்கல் பாத்ரூம் டாய்லெட். லோக்கல் போட்ட டாய்லெட் தான் இது. இதெல்லாம் போகிறதெல்லாம் எதுக்குல போவோம்? கடலுக்கே போயிடுமா? அவள் யாரும் பார்க்காதுங்களா அங்கே நீந்தா? 5 பேர் போவாங்க. இதுதான போர்டரில் கிடக்கு போல யாருக்கும் தெரியாது. தண்ணியோட இறங்கி கிடக்கும்போது பக்கத்துக்கு தெரியாது என்ன நடக்குது. போகிற இல்லை இப்படி இந்த உள்ள வந்து சொல்லுவானு கதை. ஒவ்வொருத்தரோட இதை சொல்லுவாங்க. இப்படியே அப்படி சொல்லி இன்ட்ரெஸ்டாக கதை சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். அதுக்குன்னு நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்களா 3 இது? இதில் யாரெல்லாம் போகிறது? நீங்கள் போகிற இல்லையா? நம்மளோட மாமா ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டே போட்டேன். இது நங்குரம் போடா இல்லை வச்சுக்கி கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் போடுவோம். இல்லைன்னா இப்போ கட்டி தான் வச்சுக்கி போட்டேன். கட்டி வச்சுக்கினாலும் சரி. நடுக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நங்குறத போட்டு நிப்பாட்டி வைக்கிறதா இந்த போட்டுப்பாங்க. ராவையில் படுக்கிறதுக்கு வந்து போட்டு நிப்பாட்டி பார்க்க அப்போ நெப்பாட்டாமல் நங்குரம் போடாமல் இருந்தால் வேறு எங்கே கொண்டு போயிடும். அடைஞ்சிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி அப்படி அப்படி போயிடும். நீ எல்லாரும் படுத்தா அந்த போட்டு பாஞ்சிட்டாங்க எடுத்துட்டு போட்டேன். அதனால ஹேங்கர் அடிச்சது 2 பக்கம். அது அந்த மண்ணில் குத்தி நெப்பாட்டி வச்சுக்கிடுவா. இதுக்குள்ளேயும் வலை ஆகிக்கிது ஃபுல்லாக. இதுக்குள்ள ஃபுல்லாக வலை ஆகிக்கிது. தூண்டில எல்லாத்தையும் பின்னி பின்னியாக வச்சுக்கிது. இதுக்கு வந்து இறைய சின்ன சின்ன மீன் குத்தி வச்சு அடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டே ஒவ்வொரு நாள் சொன்னால் ஒவ்வொரு டைமிங். இப்போ இந்த தொழிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் எந்த டைமில் எந்த ஏரியாவில் மீன் படம். ஒவ்வொரு போட்டுக்கு ஒவ்வொரு ட்ரிக்கிங். இந்த போட்டுக்கு போகிறவங்களுக்கு அவனுக்கு தெரியும் இந்த டைமில் இந்த இடத்துல மீன் படம் அப்படின்னு தெரியும் போதே அந்த டைமுக்கு தூண்டில போடுவோம். தூண்டில போட்டு வச்சுக்குவாங்க கடை. அது இந்த வலை வைக்குது அது வச்சு அவங்களுக்கு தான் தெரியும். தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும் தானே எந்த டைமில் என்ன படம் எந்த ஏரியாவில் என்ன ஐட்டம் தெரியும் தானே. இதுக்கு மேலே என்னண்டியா அது? காலத்தில் நான் படிக்க ஏறி ஏறா போய் ஏறி பேசுவானு ஏறி 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 சொந்தக்காரால் பார்த்தா அவனா சொல்ல மாட்டாரா? சுடுங்க இறங்கினா மட்டும் தான் கேஸ். சுடூருக்கா? சுடூருக்கா? அதுக்கு மேலே தான் பிண்டர் வைக்கிறேன். மற்ற சிக்னல் மேலே தான். அதே நான் தான் இது மேலே இது இந்த துணை அந்த மேலே இதாட்டம் இருமிக்கிறேன். அதில் லைட்டாக பார்த்தோம் கம்பி ஆட்டம் கம்பி ஆட்டம் லைட்டாக சிக்னல் லைட்டு மற்ற அந்த இன்னொரு கம்பியோட போட்டிங்க நேரம் அந்த வா நேரம் வா 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 அதில் தான் ரேடியோ சிக்னல் பாருங்க. உனக்கு கண்டெக்ட்லாம் இங்காதா? ஃபோன் கண்டெக்ட்லாம் கடலுக்கு போனதுக்கு அப்புறம் சிக்னல் ஃபுல்லாக வேலை செய்யாதா? கிடைக்காதா ஃபுல்லாக? போர்டருக்கு போனதுக்கு அப்புறம்
எல்லாம் உள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் போயிடும். அந்த ரேடியோவில் இந்த கிடைக்கிற மேலே போட்டு தொழில் போனாலும் ஓனர் இங்கே தானே இதுக்கு மேலே போயிட்டு போட்டுக்கு ஒரு நம்பர் நிற்கும் இங்கே கொடுத்தி போகணும். அடிச்சிக்கு அந்த போட்டு அந்த வெளியே இருக்குது 1268 அந்த மாதிரி ஒவ்வொரு போட்டுக்கு ஒரு நம்பர் நிற்கும். இவனு வந்து ரேடியோவில் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி தான் கிடைக்கலாம். போட்டு கிடைக்காது. அந்த ஃபோன்லாம் இந்த செட்டிலைட்டில் மட்டும்தான் கிடைக்கலாம். அப்போது நீங்கள் சொன்னீங்க தானே அப்புறம் அந்த ஒரு கண் பார்வையில் உள்ள போட்டோட கதைக்கலண்டு அதே எப்படி நம்பர் அந்த போட் தான் நிற்கிண்டு? இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ போட்டு கணக்கு தானே எல்லா போட்லையும் இப்போ ரேடியோ ஆன்லைன் சேர்ந்தா அவங்களும் காய்ச்சிக்கிறது இந்த போட்டு கேட்கும். காய்ச்சிக்கிறது அங்கே கேட்கும். அப்படி ஒரே இதில் தான் ஈக்கும். ஒரே இதில் கனெக்ட் ஆகி எல்லாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த போட்டோட கதைக்கணுமா இருந்தால் அந்த ஒரு பாஸ்வேர்டு ஒன்று அந்த பாஸ்வேர்டை கொடுத்து அவன் அந்த போட்டு அந்த பாஸ்வேர்டு அடிச்சு இதோட கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனால் மொத்த போட்டு கேட்காம காய்ச்சிக்கிடலாம். அந்த ஒவ்வொரு மூடி ரைட்டு எல்லா போட்டு எஃப்எம் மாதிரி கேட்டுக்கிட்டு என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது நடக்குதா இல்லையா என்ன சரி பிரச்சனை எவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டுமே அந்த கனெக்ட் பண்ணுவோம். கடலுக்கு இதுக்குள்ள போய்த்து இந்தியாவுக்குள்ள மாட்டினாலும் கலைஞரா இந்த மாதிரி போய்த்து பார்டர் பாஞ்சி அந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு சொல்லி போனாலும் இல்லை. இப்போ நான் பார்டரில் சொல்லி செஞ்சிருக்க போல இப்போ இன்ஜினியர் பழுதாவி இல்லாட்டி ராவி உள்ள படித்து நங்குரம் போடாம நங்குரம் அத்து அப்படி இப்படி நங்குரம் போட்டு தான் இப்போ அவ்வளோ கட்டாயம் உங்களுக்கு தெரியும். போட்டு போனால் பிடிச்சி போயிடுவாங்க. அப்போ சில டைமில் வந்து இந்த காற்று வரும் அப்படி இப்படி நங்குரம் அத்துடும். அத்து அந்த மாதிரி போன போட்டு போயிட்டு நிறைய போட்டு போயிட்டு திரும்ப வருவாங்களா ஆளுக்கு? போனால் அவ்வளோ தான் போட்டை கொண்டு போயிடுவாங்க. சீஸ் பண்ணிடுவாங்க. போட்டு ஓனர் செலவழித்து ஆட்களை திரும்ப எடுப்பாங்க. ஆட்களை எடுப்பாங்க. பல எவ்வளோ ஒரு போட் ஒன்று போகுது? கோடிக்கணக்கில் போகுமா? கோடி கூட தான் போகும். இந்த போட்டு சாதாரணமாக ஒரு கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு தான் எடுக்குது இந்த போட்டு. எங்கேருந்து எடுக்கிறது? இந்தியாவில் இருந்தானா இல்லாட்டி இங்கே செய்கிறதுக்கு? இந்த போட்டு கம்பெனி வந்து நீர்கொழும்புல போட்டுவிட்டாவே நம்ம மகிழ்ச்சி எடுப்போம் போட்டு சைட்லேயும் கதை வைக்கிறா. அதுக்கு சைட்டில் கதை வைக்கிறா. அவள் திறக்கம் தான் நான் பார்க்குறேன். திறக்கம் தான் பார்க்குறேன். அங்கிட்ட பக்கம் அந்த ஆகிட்டானே மலை பிரதேசம் மட்டும். அது என்ன இடம்? புத்தளம் தானே. அந்த குப்பையெல்லாம் தட்டுவானுவோம். இளவங்குளமா? ஆமாம் அந்த குப்பை தட்டுவானோ அந்த இடத்துக்கு பேர் என்னவா? அருவாக்காடு தானே. அது ஊழக்கிட்டே அப்படி வளைஞ்சா ஒரு அரவர் தானா? அப்படி போகலுமா உங்களுக்கு? சின்னதில் இது போகாது. விலையில ஆழம் குறவா? எலுவங்குளம் இங்கிட்டு பக்கமா? எலுவங்குளம் கிட்டுதா? நான் நினைச்சேன் வேற என்ன செய்ய தீவுகள் ஆகிக்காது தான் நினைச்சேன். நம்ம வீடியோ எந்த இடத்துல எட் பண்ணி நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி விட்டு. நம்ம இப்போது எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் கல்பட்டியில் ஒரு துறைமுகத்தில் தான் இருக்கிறோம். துறைமுகத்தில் ஒரு போட்டில் எப்படி என்ன ஈக்கிறாது இதெல்லாம் பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு மட்டும்.